இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மாங்கிற உறவுக்கு அர்த்தம் உனக்கு தெரியுமாடா? என்னதான் நான் முருகனை மூத்த பையன்னு சொல்லி வளர்த்தாலும் என் வயித்துல நான் சுமந்து பெத்த முத புள்ள நீதாண்டா. தாய்க்கு தலை புள்ள, தகப்பனுக்கு இளைய மகன்னு சொல்லுவாங்க. அதனால என் மூத்த புள்ள ஓ மேலதாண்டா அதிகமா, எல்லாரையும் விட அதிகமா பாசம் வச்சிருந்தேன். உனக்கு 5 வயசு ஆகுற வரைக்கும் உன்னை இடுப்புல இருந்து நான் கீழே இறக்க மாட்டேன் தெரியுமா? எங்க போனாலும் உன்னை தூக்கிட்டே தான் போவேன். வீட்டுல ஏதாவது பலகாரம் செஞ்சேன்னா கூட உன் கூட பிறந்தவங்களுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உனக்கு தாண்டா நான் அதை கொடுப்பேன். அது என்னவோ எனக்கே தெரியாம எனக்குள்ளவே வந்த ஒரு உணர்வு. நீ வளர்ந்து பெரியவனானதும் எங்களுக்கெல்லாம் நீ உதவி செய்வ, தம்பி தங்கச்சிங்களுக்கெல்லாம் வழிகாட்டியா இருப்பேன்னு நான் நம்பினேன். ஆனா நீ ஒரு நாள் கூட எங்களுக்கு உதவியா இல்லடா. நாங்க கஷ்டப்படுற நேரத்துல எங்களுக்கு ஆறுதலாவும் இல்ல. ஒன்னு சுமந்து பெத்த என் பெத்த வயிறு என்ன பத்தி எரியுதா? சும்மா நிறுத்துங்கம்மா. பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நானா உங்களை பெத்துக்க சொன்னேன்? இல்ல ரகுவரன் தான் எனக்கு புள்ளைய வரணும்னு அப்படியே வர இருந்து என்ன பெத்துட்டீங்களா? சும்மா வாய் இருக்குன்னு என்ன வேணா பேசிட்டு இருப்பீங்களா? ரகு இப்படி பேசாத. புள்ளைய பெத்துக்கிறது அவங்க உங்களுடைய சாய்ஸ். உங்க சாய்ஸ்க்கு நீங்க எங்களை பெத்துக்கிட்டீங்க. வளர்க்கறது உங்க கடமை. அத வேற இப்படி சொல்லி காட்டிட்டே இருப்பீங்களா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க பெத்து வளர்த்ததுக்காக காலத்துக்கு உங்க காலை சுத்தியே நாங்க நாய் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கணுமோ? ஏப்பா இப்படி எல்லாம் பேசுற? லட்சுமி மனசு தங்கம்பா. அப்படிப்பட்டவளுக்கு பிறந்தவ நீ இப்படி எல்லாம் பேசலாமா? நீ இப்படி எல்லாம் பேசுறத கேட்கவே மனசுக்கு வேதனையா இருக்குப்பா. ஆமா, வந்துட்டாங்க நியாயம் பேச. பெத்த புள்ளைய வளர்க்க துப்பு இல்லாம ஆசிரமத்துல தூக்கி போட்டு வந்தவங்க தானே நீங்க. இங்க பாருங்க, என் குடும்ப விஷயத்துல தலையிட உங்களுக்கு எந்த அருகதையும் இல்ல. அதையும் மீறி ஏதாவது பேசுனீங்க மரியாதை கெட்டு. பேசுறீங்க? உங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? என்னடி என்ன? அவன் என் சட்டையை பிடிக்கிறான், நீ வேடிக்கை பாக்குற? அடடா பாப்பா.